தமிழ்நாடு அரசு இன்று மயோனஸை குறிப்பாக ஓராண்டிற்கு தடை விதித்திருக்கிறது. தொடர்பாக மருத்துவ ரீதியான காரணங்கள் என்ன என்பது குறித்து மருத்துவர் ரவிக்கிரண் நம்மளோட இருக்கிறார், அவரிடம் பேசலாம். சார் வணக்கம் சார். திடீரென தற்பொழுது இந்த மயோனஸ் சாப்பிட்றதுக்கு தடை விதிச்சிருக்கிறாங்க. நிறைய ஹோட்டல்ஸில் பெரும்பாலான சாண்ட்விச் கடைகளில் அதை நம்ம பார்த்துருக்குறோம். என்ன காரணமாக இருக்கும் சார் திடீர்னு மயோனஸ் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்றதுக்கு என்ன காரணம்? இப்போ இந்த ஜியோவில் பார்த்தீங்கன்னா இந்த மயோனிஸ் ப்ரிப்பேர்டு ஃப்ரம் ரா எக்ஸ் அப்படின்னு போட்டிருக்காங்க. அதாவது சுத்திகரிப்பு செய்யப்படாத ஒரு எக்ஸ்லேருந்து தயார் பண்ணுற மயோனிஸுக்கு தடை பண்ணியிருக்காங்க. இப்போ மயோனிஸ்னால் நமக்கு என்னென்னு தெரியும். மயோனிஸ்ங்கிறது இப்போ எல்லா சாண்ட்விச் ஷவர்மா எல்லாத்துலேயும் தடவி சாப்பிட்றாங்க. அது ரொம்ப பாப்புலர் இன்க்ரீடியன்ட்டு. அதில் ஒரு பட்டரி ஃபீல் இருக்குது, ஸ்மூத் ஃபீல் இருக்குது, ப்ளஸ் ஒரு டேங்கி டேஸ்ட் இருக்குது. அதனால் நமக்கு ரொம்ப பிடிச்சி போயிடுது. நம்ம அரை ஸ்பூனோட நிறுத்தணும்னு நினச்சாலும் நிறைய சமயம் அதை மீறி எல்லை மீறி சாப்பிட்றதுக்கு அது வழி வகுக்குது அதோட டேஸ்ட்டு. நிறைய இப்போ பசங்க ஸ்கூல் போகிற பசங்க, காலேஜ் போகிறவங்க, ஆஃபீஸ்க்கு அவசரமாக போகிறவங்க, ஒரு ஃபாஸ்ட் ஃபுட்டை சக்குன்னு 5 மினிட்ஸில் முடிச்சுட்டு அடுத்த வேலையை பார்க்கணும்னு நினைக்கிறவங்க எல்லாமே இந்த மயோனிஸ் இருக்கக்கூடிய பொருள்களை நிறையா உட்கொள்கிறாங்க. அது ஷார்ட் டேர்மில் பரவாயில்லன்னு சொல்லலாம், பட் லாங் டேர்மில் நல்லதில்லை. இந்த மயோனைஸுங்கிறது எப்படி தயார் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ட்ரெடிஷ்னலாக ரா எக்லேருந்து தான் பண்ணுவாங்க. எக் யோக்கு, அப்புறம் ஒரு வெஜிடபிள் ஆயில், ஒரு ஆலிவ் ஆயிலாக இருக்கலாம், இல்லை சன்ஃப்ளவர் ஆயிலாக இருக்கலாம், அது ஒரு 3-4 ஸ்பூனு. அப்புறம் ஒரு லெமன் ஜூஸ் ஒரு ஸ்பூன், இல்லாட்டி ஒரு ஒயிட் வினிகர் ஒரு ஸ்பூன். இது மாதிரி வீட்டில் ஒரு 4 பேர் தயார் பண்ணுறது இந்த மாதிரி தான் தயார் பண்ணுவாங்க. அது அப்பப்போ தயார் பண்ணி அப்பப்போ ஃப்ரெஷ்ஷாக ஃபினிஷ் பண்ணுறதுல ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் அதை ஸ்டோர் பண்ண போனாங்கன்னா நம்ம கரெக்டாக அந்த சயின்டிஃபிக்காக ஸ்டோர் பண்ணலன்னா அதில் நிறையா கிருமி அண்டுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த ஸ்டோரேஜ் இஸ் அன் இஷ்யூ. ஃப்ரெஷ்ஷாக அப்பப்போ பண்ணி சாப்பிட்றது, வீட்டில் ஹோம் லெவலில் சாப்பிட்றது அட்லீஸ்ட் ஒரு பெரிய ப்ராப்ளமாக யூஸ்வலாக இருக்காது. இப்போ இதில் எதனால் ப்ராப்ளம் வந்தது அப்படின்னா, கேரளாவில் ஒரு சமீபத்தில் பார்த்தீங்கன்னா இது மாதிரி சாப்பிட்ட ஒரு இளைஞர் அது மரணத்தில் கொண்டு விட்டுருச்சு. அதில் இந்த சால்மனெல்லா அப்படின்னு ஒரு கிருமி இந்த எக்ஸை அட்டாக் பண்ணலாம். அன்பாஸ்சுரைஸ்டு எக்கை அட்டாக் பண்ணலாம். அந்த சால்மனெல்லா கிருமி வயிற்றில் குடலில் அழற்சி உண்டு பண்ணும், இன்ஃப்ளமேஷன் உண்டு பண்ணும். நல்லா சிவியராக டயரியா, வயிற்று வலி, ஜுரம்னு கொண்டு போய் சம்டைம்ஸ் இது மாதிரி ஒரு அன்ஃபார்ச்சுனேட்டாக ஒரு எண்டிங்கும் வரலாம். ஸோ அதனால் இப்போ கேரளா அரசு அதுக்கு அந்த மயோனிஸ் ப்ரிப்பேர்டு ஃப்ரம் ரா எக்ஸுக்கு தடை விதிச்சாங்க. ஆந்திராலையும் பண்ணாங்க, இப்போ தமிழ்நாடும் கொண்டு வந்திருக்காங்க. ஒரு ஆங்கிள் இந்த சால்மனெல்லா அன்பாஸ்சுரைஸ்டுகளில் சால்மனெல்லா கிருமி வரலாங்கிறது. ரெண்டாவது இப்போ அளவுக்கு அதிகமாக இப்போ ஒரு அரை ஸ்பூன் தான் நம்ம ஒரு பிரெட்லையோ ஷவர்மாலையோ சாண்ட்விச்லையோ தடவுறோம்னா, அது வாரத்துக்கு ஒரு தடவை எடுக்கிறோன்னா அது ஒன்றும் தப்பு இல்லை. இப்போ ஒரு ஸ்பூனில் பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 கிராம்ஸ் சேச்சுரேட்டட் ஃபேட் இருக்கும் மயோனைஸில், அது பரவாயில்ல. பட் அதுவே ஒரு தினசரி பழக்கமாயிடுச்சுன்னா அது நல்லதில்லை. இப்போ நமக்கெல்லாம் தெரியும், இப்போ சேச்சுரேட்டட் ஃபேட்டு, இந்த டிரான்ஸ் ஃபேட் இதெல்லாம் நிறைய சேர நம்மளோட ரத்த நாளங்களில் கொழுப்பு படியும். ரத்த நாளங்களில் கொழுப்பு படிய இருதயத்துக்கு போகக்கூடிய ரத்த அளவு குறையும். அது ஒரு 60 வயசு 70 வயசில் நம்ம தாத்தா பாட்டிக்கெலாம் ஹார்ட் அட்டாக் பார்த்தது போக இந்த ஜெனரேஷனில் 40-50லேயே இந்த ஹார்ட் அட்டாக் எல்லாம் பார்க்குறோம். ஸோ அதுக்கான ஒரு ரிஸ்க் ஃபேக்டர், இது மேஜர் ரிஸ்க் ஃபேக்டர். இந்த உணவு உட்கொள்றதுல இருக்கிற ரிஸ்க் ஃபேக்டர் இது, இந்த மயோனிஸ் பழக்கம். இது ரெண்டாவது. மூணாவது சில பேருக்கு ரேராக இந்த எக் ப்ராடக்ட்ஸ், இந்த எக்லேருந்து இது தயார் பண்ணுறோங்கிறதுனால எக் ப்ராடக்ட்ஸுக்கு சில பேருக்கு அலர்ஜி இருக்கும். அந்த அலர்ஜி மயோனைஸ் சாப்பிடும்போதும் வரலாம். அதனால் இதெல்லாம் தான் மேஜரான விஷயம். இந்த பாஸ்சுரைஸுங்கிறது வீட்டிலே பண்ணலாமான்னு ஒரு கேள்வி எழுது. அது கொஞ்சம் கஷ்டம் அது பண்ணுறது. கமர்ஷியலாக பண்ணும்போது ஒரு பெரிய கம்பெனி லெவலில், இண்டஸ்ட்ரியல் லெவலில் பண்ணும்போது அது ஹீட் பண்ணணும். ஹீட் பண்ணி ஒரு பர்டிகுலர் லெவலில் அந்த ஹீட் மெயின்டைன் பண்ணி தான் பாஸ்சுரைஸ் பண்ணுறாங்க. அதுக்குன்னு சில டெக்னிக்கல் ஸ்பெசிஃபிகேஷன்லாம் இருக்குது. அதெல்லாம் நம்ம வீட்டில் பண்ணுறது கஷ்டம். வீட்டில் பொதுவாக பண்ணக்கூடியது என்னென்னா, எக்கு உடச்சி இன்ஷியல் பாஸ்சுரைசேஷன் ரொம்ப கஷ்டம் வீட்டில். இப்போ இன்ஷியல் எக்கு பாஸ்சுரைஸ்டாக கிடைக்கிது, ஆன்லைன் இந்தியாவில் கிடைக்கிது. அது கொஞ்சம் நம்ம ஆன்லைனில் தேடி பார்த்து வாங்கணும். பட் பொதுவாக எப்படி கிடைக்கிதுன்னா லிக்விடாக கிடைக்கிது, ஹோல் எக் லிக்விடாக கிடைக்கிது, இல்லை ஹோல் எக் டெசிகேட்டட் பவுடராக கிடைக்கிது. அதை நம்ம யூஸ் பண்ணலாம். வீட்டில் ரெடி பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஸ்டோரேஜ் ரொம்ப பண்ணுற அளவுக்கு நிறைய பண்ணக்கூடாது. அப்பப்போ பண்ணி ஃப்ரெஷ்ஷாக பண்ணி உட்கொள்ளணும். இரண்டாவது இப்போ ஒரு மைக்ரோவேவ் இருக்குது, அதை பயன்படுத்தி பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். அது ஒரு ஹை லெவலுக்கு ஹீட் பண்ணி நல்லா ஒரு கொதி நிலைக்கு ஒரு 6 to 8 செகண்ட்ஸ் வச்சுருந்து அது வெளியில் எடுத்து வச்சுட்டு நம்ம கலக்கிட்டு திரும்ப அது இன்னொரு தடவை கொதி நிலைக்கு கொண்டு போயிட்டு ஒரு 6 செகண்ட்ஸ் வைக்கணும். இது மாதிரி சில நெட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய வழிமுறையெல்லாம் போட்டிருக்கோம். இது மெயினானது என்னன்னா,
உயர்ந்தபட்ச கொதிநிலைக்கு கொண்டு போகணும். ஒரு 130-140 டிகிரி ஃபாரன்ஹீட்டுக்கு அந்த எக் யோக் வந்து ஹீட் ஆகணும். அப்போ தான் வந்து அந்த நம்ம எதிர்பார்த்த எஃபெக்ட் இருக்கும், பாஸ்டரைஸ் ஆகும். அது வந்து வீட்டில் யூஸ்வலாக பண்ணக்கூடிய வழிமுறையில் பண்ணுறது கஷ்டம். சில பேர் வந்து அந்த எக்கு இன்ஷியல் எக்கு வந்து வெந்நீரில், நல்ல வெந்நீர், சுட சுட வெந்நீரில் அந்த எக்கு வச்சுட்டு ஒரு 60 மினிட்ஸுக்கு அந்த ஒரு கொதிநிலையிலே வச்சுருப்பாங்க. அதில் வந்து ஆயிடும்ன்ட்டு சில ஆய்வுகள்லாம் தெரிவிக்குது. அது எல்லாரும் ஒத்துக்கிறது இல்லை. பட் அது வந்து டைரெக்டாக ராவாக எடுத்து போடுறதோட அது கொஞ்சம் பெட்டர் மெத்தட்னு எடுத்துக்கலாம். ஒரு 130 டிகிரி 140 டிகிரி ஃபாரன்ஹீட் ஹீட் பண்ணிவிட்டு அந்த வாட்டரில் எக்கை வச்சிடணும். ஒரு 1 ஹவருக்கு அது எக்ஸ்போஸ்டாக இருக்கணும் இன்ஷியலில் அப்படியே யூஸ் பண்ணுறதுன்னா. இல்லைன்னா எக்கை உடச்சி அது உள்ள கண்டென்ட்ஸ் நம்ம கலக்கி விஸ்க் பண்ணிவிட்டு மைக்ரோவேவில் ஹீட் பண்ணலாம். இது மாதிரி குழந்தைகள் பெரும்பாலும் வந்து விரும்பி சாப்பிட்றத பார்க்குறோம். இப்போ சாண்ட்விச் சாப்பிட்டாலும் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் சாப்பிட்டாலும் எல்லாத்துக்கும் மயோனைஸ் வந்து கம்பல்சரி கேட்குறாங்க. ஸோ அதுக்கு என்ன காரணம்? தொடர்ச்சியாக வந்து சாப்பிட்றதுனால அதில் ஒரு அடிக்ஷன் இருக்குமா? அதில் வந்து மேயோனைஸ் வந்து ஒரு பட்டரி ஃபீல் இருக்கும். நம்ம சாப்பிட்டாலே நமக்கு ஒரு மென்மையான ஒரு உணர்வு நாக்கில் ஏற்படும். இரண்டாவது, நம்ம அதில் ஆட் பண்ணுற கார்னிஷிங் பொருள்கள்லாம் ஒரு டாஞ்சி டேஸ்ட் இருக்கும், ஒரு ஸ்வீட் டேஸ்ட் லேஸாக இருக்கும். அது வந்து குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்சிரும். இது வந்து இது எப்பயோ ஒரு மாதத்துக்கு ஒரு முறை வந்து இது சாப்பிட்றாங்கன்னா ஒன்றும் தப்பு இல்லை. பட் அது தினசரி பழக்கமாகிறது நல்லதில்லை. அதை வந்து அவாய்ட் பண்ணணும். இப்போ ஒரு சாண்ட்விச், ஒரு 2 பிரெட்டு நடுவில் ஒரு அரை ஸ்பூன் மயோனைஸ் யூஸ் பண்ணுறோம், அது வாரத்துக்கு ஒரு தடவை சாப்பிட்றோன்னா தவறில்லை. இப்போ தொடர்ச்சியாக இந்த டயட் மெயின்டைன் பண்ணுறவங்க ஷார்ட் ஃபுட்டுன்ட்டு சாண்ட்விச் தான் நிறைய எடுத்துக்குவாங்க. அது மயோனைஸும் வந்து ஆட் பண்ணி சாப்பிடுவாங்க. ஸோ இது வந்து உடல் எடை வந்து கூட்டுமா இல்லாட்டி இது குறைக்குமா? அதில் என்ன மாதிரி புரிதல் எடுத்துக்கலாம்? இப்போ மயோனைஸ் வந்து சும்மா ஒரு பேருக்கு தொட்டுட்டு அது ஒரு டேஸ்ட் வந்து ஓரளவுக்கு பேலட்டபிளாக இருக்கணும்னு நினச்சி ஒரு அரை ஸ்பூன் மட்டும் தடவுறதுல தவறில்லை. இப்போ நிறைய சமயம் வந்து நம்ம அந்த அதில் ஒரு டேஸ்ட் பிடிச்சி போச்சுன்னா நம்ம நிறையா சேர்த்துக்க வாய்ப்பு இருக்குது. அது வந்து ஒரு கேலரி டென்ஸ் ஐட்டம், ஃபுட் ஐட்டம் அந்த மயோனைஸுங்கிறது. அதனால் அது மூலமாக கேலரி நிறைய சேர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அளவுக்கு அதிகமாக அந்த நம்ம வந்து அது ஒரு ஷார்ட் டேர்மாக எடுக்கிறோம், அது ஒரு சீக்கிரமாக ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிட்டுட்டு வேலையை பார்க்கலாங்கிற மாதிரி அந்த அட்வான்டேஜ் யோசித்து நம்ம எடுத்தோம்னா, கொஞ்சம் அளவுக்கு அதிகமாக எடுத்தோம்னா அது எடை குறையறதுக்கு பதில் எடை கூடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அது எனர்ஜி டென்ஸ் ஃபுட்டு. அதை நம்ம கொஞ்சம் பார்த்து எடுத்துக்கணும். இப்போ நம்ம பெரும்பாலும் இந்த ஸ்ட்ரீட் கடைகளில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு பேக்கில் வந்து இருக்கிற மயோனைஸ் வந்து ஃபில் பண்ணி அதை கொடுத்துட்டே இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி பேக்கெட் பார்த்தா மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணுங்களா, இல்லை அது எப்படி அதை நம்ம புரிஞ்சுக்கலாம்? இப்போது எது வந்து பெஸ்ட் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம். இப்போ நம்ம தமிழ்நாடு ஃபுல்லாக வந்து தடை விதிச்சிருக்கிறதுனால ஓவராலாகவே அதை அவாய்ட் பண்ணுறது நல்லதுங்களா? இப்போ மெஜாரிட்டி சின்ன சின்ன தெரு கடையிலையும் தள்ளுவண்டி கடையிலையும் மயோனைஸ்னு கொடுக்கறதெல்லாம் அந்த ரா எக்லேருந்து தான் ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்கறதா இருக்கும். அது வந்து ஃபார் ஹெல்த் சேஃப்டி ரீசன் அதை அவாய்ட் பண்ணுறது நல்லது. நம்ம வீட்டில் தயார் பண்ணி பண்ணணும்னு நினைக்கிறோன்னா இது மாதிரி சில வழிமுறைகள்லாம் இருக்குது. ஒரு 130 to 140 டிகிரி ஃபாரன்ஹீட் இதை ஹீட் பண்ணி அந்த ஹீட்டை கொஞ்சம் நேரத்துக்கு மெயின்டைன் பண்ணி அதுக்கப்புறம் அந்த எக்கு ப்ராசஸ் ஆகிடும். அதுக்கப்புறம் அந்த எக்கை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் மயோனைஸ்க்கு. அது ஹெல்த் வைஸ் பெட்டர்.